ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இன்னைக்கும் ஸ்பெஷலான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்ன ரெசிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கண்டென்ட் பார்த்தீங்கன்னா மழைக்கு குளிருக்கு இதமான ஒரு கண்டென்ட் தான், ரெசிபி தான். இதை நம்ம ரெகுலராகவே நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்படின்றப்ப நம்முடைய கோல்டு, தொண்டை கரகரப்பு, அந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே அது இல்லாம எல்லாமே தெரியுங்க. சுக்கு அப்படிங்கறது சுக்கு வச்சு நம்ம ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். இதை எப்பவுமே சுக்கு எடுத்துக்கிட்டா வாரத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு நாளாவது எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமா வாழலாம், நோய் நொடி இல்லாம அப்படின்னு பெரியவங்க நம்ம முன்னோர்கள் சொன்னதுதான். அந்த மாதிரி கரகரப்பு, சளி, மழை காலம், இனிமே வர்றதெல்லாம் பனிக்காலம், அது இதுன்னு ஓடிட்டே தான் இருக்கும். அந்த டைமில் வாரத்தில் ஒரு நாள் 2 நாள் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோன்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி தொண்டை கரகரப்பு, சளி பிரச்சனை எதுவுமே வராது. எல்லாமே சின்ன பசங்களுக்கும் கொடுக்குற ஒரு ஐட்டம் தான். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சுக்கு மல்லி காபி, அதை தான் பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன ரொம்ப ரொம்ப குறைவான ஒரு இன்க்ரீடியன்ஸ் தான், ஆனால் அட்டகாசமான டேஸ்ட் இருக்கும். எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஃப்ளேவர்னு சொல்லலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நம்ம என்ன எடுத்து வச்சிருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 50 கிராம் அளவுக்கு சுக்கு எடுத்து வச்சிருக்கிறோம். அதே ஈக்குவலான அளவுக்கு நம்ம தனியாவும் எடுத்து வச்சிருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வெயிட்டு, இது வெயிட் இல்லாதனால நமக்கு 1 கப் அளவு நமக்கு தெரியும் பார்க்கறதுக்கு. இவ்வளோதான் போடணும்னு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு அந்த சுக்கு ஃப்ளேவர் அதிகமாக இருந்தால் பிடிக்கும், அதால் ஈக்குவலாகவே எடுத்துருக்கிறேன். நம்ம இது குறைச்சி அதையும் எடுத்துக்கலாம், இல்லை அது குறைச்சி இதையும் எடுத்துக்கலாம். அவங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான். அளவு இவ்வளோ தான் போடணுன்னு ஒன்றும் இல்லை. சுக்கு, தனியாக எடுத்துருக்கிற மல்லி, அதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு. ரொம்ப மிளகு போட்டாலும் ரொம்ப ஒரு மாதிரி தொண்டை எரிச்சலாக இருக்கிற மாதிரி இருக்கும். குறைஞ்ச அளவே மிளகு ஒரு 1/4 ஸ்பூன் அளவு எடுத்துக்கிறேன். ஏலக்காய் ஃப்ளேவர்ன்றது அதிகமாக பிடிக்காது, அதால் ஒரு 5 எடுத்துக்கிறேன். நீங்கள் ஒரு 10 நம்பர் கூட எடுத்துக்கலாம். இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். முதல்ல மிளகு, ஏலக்காய் போட்டு வறுத்துட்றேன். மிளகு ரொம்ப அதிகமாக போட்டோம்னா ரொம்ப காரமாக, தொண்டை ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும், சின்ன பிள்ளைங்க குடிக்க முடியாது. அதில் ஒரு 1/4 ஸ்பூன் அந்த ஒரு லைட்டான ஃப்ளேவர் இருக்கும். இந்த சளி இதுக்கெல்லாமும் நம்ம மிளகுன்றது 1-2 சாப்பிட்டாலே போதுமானதுன்ற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வைத்திய முறைக்கெல்லாம். அதால் இந்த அளவுக்கு கலந்தாலே போதும். எல்லாத்தையுமே ரொம்ப செவக்க வறுக்கக்கூடாது. ஓரளவுக்கு நல்லா ஹீட் ஆயிடுச்சுன்னா நம்ம எடுத்துடணும். ரொம்ப கருக்கிற அளவுக்கு வறுத்தோம்னா நல்லா இருக்காது, ஒரு மாதிரி தீஞ்ச வாடை வரும் காஃபி. அதால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா அது சூடு ஏறிடுச்சுன்னா போதும். நம்ம அரைக்கும் போது நல்லா ஃபைனாக அரைஞ்சிரும். அதுக்காகவும் தான் நம்ம இந்த ப்ராசஸ் பண்ணுறது. அதே மாதிரி வறுபடும் போது ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், அதுக்கும் தான் நம்ம வறுக்கிறது. பாருங்கள், இப்போ எடுத்துடுறேன். அடுத்தது நான் தனியாக போட்டுக்கிறேன். இதையும் நல்ல அந்த மேல் தோல் கருக்கிற அளவுக்கு வறுக்க வேணாம். நல்ல சூடு ஏறிடுச்சா நிறுத்திடலாம். லைட்டாக அந்த ஒரு கலர் சேஞ்ச் வரும். இந்த ஒரு மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கலர் விட கொஞ்சம் லைட்டாக மாறும், அப்போது நிறுத்திடலாம். ரொம்ப மேல் தோல் கருகிற அளவுக்கு வேணாம். எல்லாமே நம்ம இப்போ கொஞ்சம் நல்லா சூடு ஏற்றிட்டு பொடி பண்ணோம்னா நல்லா ஃபைனாக அரைஞ்சிரும் பாருங்கள். அதுக்காக நம்ம வறுத்துக்கிறோம். இப்படியேவும் அரைச்சி நம்ம பண்ணலாம், தப்பு இல்லை. அந்த ஒரு பச்சை வாசம் மாதிரி இருக்குன்றதுனால தான் நம்ம லைட்டாக அந்த வறுத்து ரெடி பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ், இது நாட்டு மல்லி. இதுலேயே நல்ல பெரிய சைஸ் இருக்குது, அதையும் எடுத்துக்கலாம். என்கிட்ட இது இருந்தது, இதை எடுத்துக்கிட்டேன். நல்லாவே இருக்கும் இது ஃப்ளேவர். இப்போ சுக்கு போட்டுடலாம். லைட்டாக இடிச்சும் வறுத்துக்கலாம். நம்ம சுக்கு போட்டு நல்லா சூடாக வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்துட்டு இதை நல்லா கல்லில் வச்சு இடிச்சிட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் சேர்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதே இந்த அளவுக்கு பெருசாக போட்டோம்னா மிக்சி அரைக்கும் போது கொஞ்சம்
ஒரு மாதிரி சத்தம் வரும். மிக்சியில் அடிக்கும்போது வந்து நல்லா அப்படியே ஓப்பன் ஆகிற அளவுக்கு ப்ரெஷர் இருக்கும். நம்ம இடிச்சிட்டு போட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் லேசியாக இருக்கும் மிக்சியில் அரைக்கிறதுக்கு. நல்லா சூடு ஏறிட்டோம். இடிச்சிட்டும் நம்ம இந்த மாதிரி வறுத்துக்கலாம், இல்லை நல்லா இந்த மாதிரி சூடு ஏற்றிட்டு இடித்து பொடி பண்ணிடலாம். அதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் சுக்கு நிறுத்திட்டேன். இதை நல்லா இடிச்சிட்டு வந்துடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து 50 கிராம் அளவுக்கு சுக்குக்கு 50 கிராம் அளவு மல்லி எடுத்துருக்குறோம். ஒரு 1/4 ஸ்பூன் மிளகு, ஒரு 5 ஏலக்காய். இந்த சாமான்களை வந்து நீங்கள் ஏற்றம் இறக்கம் கூட உங்களுக்கு தேவையான டேஸ்ட்டுக்கு நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து நம்ம பூண்டு நறுக்கிற கல் கொஞ்சம் இடிச்சுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி இடிச்சுக்கிட்டோம்னா மிக்சியில் அரைக்க ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நல்லா பாருங்கள், நல்லா பவுட்ரு பண்ணியாச்சு. இதையெல்லாம் வந்து கொஞ்சம் ஈவனாக கலந்துக்கலாம். சுக்கு, தனியா, ஏலக்காய் எல்லாமே வந்து ஈவனாக கலக்கிறதுக்காக எல்லாம் வந்து கலந்துக்கலாம். இப்போ இந்த பவுட்ரு வச்சு நம்ம சுக்கு மல்லி காப்பி 2 விதமாக போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நம்ம முதல்ல நாட்டு சர்க்கரை எடுத்துக்கிறேன். இப்போ வந்து பவுட்ரும் ரெடி ஆயிடுச்சு, சுக்கு பவுட்ரும். இப்போ வந்து நம்ம டீ போட்டு பார்த்துடலாம் எப்படி வருது ரிசல்ட்டுன்னு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் தண்ணியிலையும் அப்படியே ரவா பால் கலக்காமல் சுக்கு மல்லி காப்பி போட போகிறேன். இப்போ வந்து தண்ணி நல்லா காஞ்சிட்ருக்குது. இதில் நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு, உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணும் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் போட்டுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். காஃபி, டீ தூள்லாம் கூட ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அளவுக்கு நம்ம ஃப்ளேவர் குடிப்போம். இப்போ இது நல்லா கொதிச்சுட்டே இருக்கட்டும். பால் கொதிச்சிட்ருக்குது. இதுலேயும் நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். நாட்டு சர்க்கரை கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து 2 வகையான நம்மளோட சுக்கு மல்லி காப்பி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி வெறும் தண்ணியிலையும் போட்டு, இந்த மாதிரி வந்து கௌசிப்பாவுக்கு தான் பிடிக்கும். எங்களுக்கு வந்து பால் சேர்த்தா தான் பிடிக்கும். டேஸ்ட் வந்து கௌசிப்பாக்கிட்ட தான் கொடுக்க போகிறேன். அதால் தான் சரி 2 விதமாகவே போட்டுடலாம் அப்படின்னு போட்டுட்ருக்குறேன். இப்போ வந்து இதை வடிச்சுக்கலாம். இதுக்கு வந்து நாட்டு சர்க்கரை கலந்துக்கலாம். தண்ணியில் வந்து நம்ம கொதிக்க வச்சதை வடிச்சுக்கலாம். பாருங்கள், செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே வச்சுட்டு நமக்கு பால் கலந்தது நாம் வடிச்சுக்கலாம். இப்போ இதில் நாட்டு சர்க்கரை போட்டுக்கிறேன். இப்போ இதை கலந்து கொடுத்துடலாம். சாதா சுகரும் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கருப்பட்டி இல்லை வந்து நார்மல் சுகர் எதனாலும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து எம்மியாக 2மே ரெடி ஆயிடுச்சு. பால் கலந்தது, பால் கலக்காமது. வாங்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து கௌசிப்பாக்கிட்ட டேஸ்ட் கொடுத்துடலாம். கௌசிப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி இது, இந்த மாதிரி இது, அப்புறம் கிரீன் டீ இதெல்லாம் வந்து விரும்பியே குடிப்பாரு. லெமன் டீ அதான் ரொம்ப பிடிக்கும். சொல்கிறதுக்குள்ள அப்படியே லெமன் டீ. என்னதான் ஸ்டீலாக இருந்தாலும் இதுக்கு இணையாக எதுவுமே இருக்காது. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக இருக்குது. அந்த ஏலக்காய் வாசனை தெரியுது. நல்லா இருக்கு ஃப்ளேவர்ஸ், நல்லா இருக்கு ஃப்ளேவர். சூப்பர். அது வந்து அம்மாவங்களுக்கும் கொடுத்து அனுப்ப போகிறேன். பாருங்க, பொடி வந்து இந்த அளவுக்கு நம்ம அரைச்சது கிடச்சிது. 1/2 ஸ்பூன் அளவுக்கு தான் எடுத்தேன். இது அப்படியே வந்து டப்பாவில் போட்டு அம்மாவங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சு நான் இன்னும் கொஞ்சம் தனியாக அரைச்சிக்குவேன். ஏன்னா வந்து இந்த மழை காலத்தில் அப்பா அம்மாவுக்கு 2 பேருக்குமே இந்த சளி தொல்லை அதிகமாகவே இருக்குது. அப்பப்போ வந்து தண்ணியிலையோ இல்லை பால் போட்டு கொடுத்துருவாங்க அப்பாவுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம அட்டகாசமாக இருக்குது. நான் ராவா குடிச்சு பார்க்குறேங்க. டீ, காஃபிலாம் வந்து இந்த மாதிரி தண்ணியில் கொதிக்க வச்சு நாங்கள் குடிக்க மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கௌசிப்பாவுக்கு மட்டும்தான் பிடிக்கும். பசங்களுக்கும் பிடிக்காது, எனக்கும் பிடிக்காது. ஆனால் அது இவருக்கு வெறும் டீ அப்படியே தண்ணியில் போட்டு கொடும்பாரு. அது என்ன டேஸ்ட்டு தோறுக்குதுங்கனாலும் அவருக்கு பிடிக்கும்.
இது நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம். இருந்தாலும் எங்களுக்கு பாலோட குடிச்சாதான் நல்லா இருக்குது, அப்பதான் திருப்தியா இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறோம். கண்டிப்பா இந்த மழை காலத்துக்குன்னு இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நீங்க எப்ப வேணாலும் போடலாம். ஆமா, வாரத்துக்கு ஒரு நாளாவது கண்டிப்பா கம்பல்சரியா நீங்க எடுத்து பாருங்க. இந்த மாதிரி வந்து சளி தொல்லைலாம் கண்டிப்பா இருக்காது. சளி மட்டும் இல்ல, பித்தம், ஜீரண சக்தி எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அப்பெல்லாம் வந்து அம்மா சொல்லுவாங்க, குழந்தைங்களுக்கெல்லாம் கூட இந்த மாதிரி கை வைத்தியம் நிறைய பண்ணுவாங்க, சுக்கு இதெல்லாம் வச்சு அப்படிம்பாங்க. அந்த மாதிரி வந்து நம்மளால முடிஞ்ச வரையும் நம்ம இந்த மாதிரி ரொம்ப ஹெல்த்தியா எடுத்துட்டு நம்ம ஜாலியா வாழ்ந்துடலாம். என்ன சொல்றீங்க? ஆமா, மழை காலத்துக்கு பண்ணிடலான்னு நினைக்காதீங்க. மழை தான் போயிடுச்சேப்பா புயல் நினைக்காதீங்க. இனிமேல் மழையும் இருக்குது, குளிரும் இருக்குதானே இனிமே வர்றது. அது இல்லாமல் நம்ம நார்மலாகவே எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப 2 நாள் எடுத்தா இன்னும் அதுதான், அட்லீஸ்ட் ஒரு நாளாவது எடுத்துக்கலாமே. ஓகே, இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா முதல்ல லைக்கை போட்டுருங்க, அதுக்கப்புறமா வந்து ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல இப்பதான் புதுசா பாக்குறீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பாக்குறீங்க, ஒரு மனசாட்சி இல்லாம, அவங்களும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலாம்ல. பாவண்டா புள்ள பொழைக்கட்டமே நினைக்கவே மாட்டேங்கிறீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம். பாய்.